அண்ணாதுரை முதல் நன்றி உரை செலுத்துகின்ற இளையராஜா வரை உள்ள அனைவருக்கும், இங்கு வந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கழக தொண்டர்களுக்கும் எனது பணிவான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருடங்களாக இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. பல பொதுமக்கள், மாணவர்கள் விஷம் குடித்தோம், தீ குளித்தோம், துப்பாக்கி சூடுகளுக்கு இரையாகி பலியானார்கள். அவர்களுக்கு திமுக சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக வீர வணக்கம் செலுத்தப்பட்டு வருகிறது. நடராஜன் அவர்கள், தாளமுத்து, ஈழப்பழுவூர் சின்னசாமி, கோடம்பாக்கம் சிவலிங்கம், அரங்கநாதன், கீரனூர் முத்து, ஐயம்பாளையம் வீரப்பன், விராலிமலை சண்முகம், கீழமேடு தண்டவாணி, மயிலாடுதுறை சாரங்கபாணி, சத்தியமூர்த்தி முத்து, துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையான மாணவன் ராஜேந்திரன் அவர்களுக்கும் அனைவருக்கும் கண்ணீர் அஞ்சலி செலுத்துவோம். கலைஞர் அவர்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்காக கள்ளக்குடியில் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்து கைது செய்து பாளையங்கோட்டை சிறையிலே, தனிமை சிறையிலே அடைக்கப்பட்டார். மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருமணமான புதியது அப்போது விசா சட்டத்திற்கு எதிராக போராடியதற்காக சிறையில் அடைத்தார்கள். அங்கே சிட்டி பாபு என்பவர் சிறை கொடுமை தாங்காமல் மரணமடைந்தார். உடனே சிறை அதிகாரிகள் சொன்னார்கள், நீ மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விடு, உன்னை விட்டு விடுகிறோம் என்றார்கள். உடனே தளபதியார் சொன்ன வார்த்தை, சிட்டி பாபுக்கு ஏற்பட்ட நிலைமை எனக்கு ஏற்பட்டாலும் கவலை இல்லை, நான் ஒருபோதும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார். அப்படி மறுபிறவி எடுத்தது வந்ததனால் இன்று எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களும், பெண்களும், மாணவிகளும் பயனடைந்துள்ளார்கள். தளபதியார் அவர்கள் ராணி மேரி கல்லூரியை மீட்பதற்கு சிறை பொய் வழக்கு போட்டு பல முறை சிறை சென்றவர் தளபதி அவர்கள். மதிப்பிற்குரிய துணை முதல்வர் அவர்கள் ஒரே ஒரு செங்கலை வைத்து எளிமையாக புன்னகை சிரிப்புடன் பிஜேபியை தோலுரித்து காட்டி 40க்கு 40 வென்றாரோ, அதே போல சகோதர சகோதரிகள், பெண்கள் எடப்பாடியினுடைய சோதனையாட்சியை சொல்லி தளபதியாருடைய 4.5 ஆண்டு சாதனையை சொல்லி மக்களுக்கு புரிய வைத்து அவரை முதல்வராக்க அயராது உழைப்போம். குறிப்பா பெண்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். கரூரில் விஜய் கூட்டத்தில் சிக்கி 41 பேர் மரணமடைந்தார்கள். அந்த செய்தியை மிகவும் வேதனையுடன் சொல்கிறேன். நாமக்கல்லுக்கு காலை 8:45 மணிக்கு வருவதாக சொன்னார்கள். ஆனால் 8:45க்கு தான் சென்னையிலிருந்தே புறப்பட்டார். கரூருக்கு மதியம் 12 மணிக்கு வருவதாக சொன்னார்கள். ஆனால் இரவு 7 மணிக்கு தான் வந்தார்.
கூட்ட நெரிசல் அதிகமானதனால் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேரை மரணமடைந்தார்கள். தளபதியாருடைய ஒரு பெருந்தன்மையை பாருங்கள். இந்த செய்தி கேட்டவுடன் கரூர் கலெக்டருக்கு, டிஜிபிக்கு, டாக்டருக்கு, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு, அன்பில் மகேஷுக்கு அனைவருக்கும் போன் செய்துவிட்டு அந்த இடத்தில் சென்று பாருங்கள் என்று சொல்லிவிட்டு இரவு 1 மணிக்கு கரூர் வந்து இறந்த குடும்பங்களுக்கு நேரில் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திவிட்டு அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பதாக சொல்லிவிட்டு வேலையை பார்த்தார். அந்த நேரத்தில் துணை முதல்வர் அவர்கள் துபாயில் இருந்தார். அவரும் புறப்பட்டு விட்டார். கனிமொழி எம்பி அவர்கள் எம்பிக்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அனைவரும் கரூருக்கு வந்துவிட்டனர். ஆனால் விஜய் என்பவர் சென்னைக்கு போய்விட்டார். இது நியாயம்தானா? இது சரிதானா? சகோதர சகோதரிகளே, உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சொல்லி தளபதியே முதல்வராக்க அயராது பாடுபடுவோம். சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளை, தம்பி தங்கைகளை நிஜ வாழ்க்கை வேறு, சினிமா வாழ்க்கை வேறு என்று சொல்லி புரிய வையுங்கள். காரணம், அவர்கள் இளமை பருவம். பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இன மக்கள் மாறாப்பிலே சேலை போட முடியாமல் இருந்தது. தெருக்களிலே செருப்பணிந்து கொண்டு நடக்க முடியாமல் இருந்தது. சமஸ்கிருதம் தெரிந்திருந்தால்தான் டாக்டருக்கு படிக்க முடியும் என்று இருந்தது. இதையெல்லாம் படிப்படியாக மாற்றியது நீதி கட்சி, பெரியார், கலைஞர், தளபதி. ஆனால் இன்று ஒரு தலைவர் வந்திருக்கிறார், சீமான் என்பவர். அவர் மாடு மேய்க்கும் போராட்டம், பனை மரம் ஏறும் போராட்டம் நடத்துகிறார். ஏழை எளிய மக்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வது புரட்சியா அல்லது அவர்களை பின்னோக்க பாதையில் கொண்டு செல்வது புரட்சியா? மண்ணின் மைந்தன் மதிப்பிற்குரிய ராசா அவர்கள் ஒரு கிராமத்தில் வாழ்ந்தவர். அவரை 6 முறை எம்பியாக்கி 3 முறை மந்திரியாக்கி மேடையில் பேச வைத்து, பாராளுமன்றத்தில் திறமையாக பேச வைத்து, அவரை பொய்க்குற்ற சுமத்தி குற்றவாளி என்று சொன்னபோது டெல்லி சிபிஐ கோர்ட்டில் தனியாக நின்று வாய்தா கேட்காமல் வாதாடி நான் குற்றவாளி இல்லை என்று வெளியே வர வைத்து, குடிசையில் இருந்தவரை கோபுரத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்த பெருமை கலைஞர் அவர்களை சாரும். தளபதியார் அவர்கள் இன்னும் சற்று மேலே சென்று கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்து அழகு பார்த்தார். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த விபி சிங்கிற்கு சென்னையிலே சிலை அமைத்தவர் தளபதி அவர்கள். ஏழை எளிய மாணவ மாணவிகள் படிக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் தளபதி அவர்கள். அரசு பள்ளியிலே படித்து கல்லூரிக்கு சென்றால் மாதம் 1000 ரூபாய் கொடுத்தவர் தளபதி அவர்கள். பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தவர் தளபதி அவர்கள். பெண்களுக்கு நகர பேருந்தில் இலவசமாக பயணம் செய்ய வைத்தவர் தளபதி அவர்கள். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று சட்டம் கொண்டு வந்தவர் தளபதி அவர்கள். பெண்களும் அர்ச்சகராகலாம் என்று சட்டம் கொண்டு வந்து
பெண்களுடைய வாழ்க்கையை உயர்த்தியவர் தளபதி அவர்கள். தமிழ்நாட்டில் 11 பெண்களுக்கு மேயர் பதவி கொடுத்து பெண்களுடைய வாழ்க்கையை உயர்த்தியவர் தளபதி அவர்கள். கொரோனா காலத்தில் கொரோனா வார்டுக்கு சென்று நலம் விசாரித்த ஒரே முதல்வர் நம் தளபதி அவர்கள். நிதியை மோடி அரசு சரியாக கொடுக்கவில்லை. அப்படி இருந்தும் கடந்த பட்ஜெட்டை பாருங்கள், 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதாக சொல்லியிருந்தார். அதே இந்த வருடம் 10 லட்சம் லேப்டாப் கொடுக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு 22 வருஷமாக நிறைவேற்றாத இருந்த கோரிக்கையை தளபதி ஆட்சியில் நிறைவேற்றியுள்ளார். பெண்களுக்கு சொத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்று டாக்டர் அம்பேத்கர் சட்டம் எழுதி அதை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்தார். ஆனால் அது தோல்வியடைந்து விட்டது. அதனால் அவருடைய பதவியை ராஜினாமா செய்தார். அப்பேற்பட்ட சட்டத்தை கலைஞர் ஆட்சியில் பெண்களுக்கு சொத்தில் பங்கு கொடுத்து பெண்களுடைய வாழ்க்கையை உயர்த்தியவர் கலைஞர் அவர்கள். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்து விவசாயிகளுடைய வாழ்க்கையை உயர்த்தியவர் கலைஞர் அவர்கள். தமிழுக்காக கன்னியாகுமரியில் திருவள்ளுவருக்கு சிலை அமைத்தவர் கலைஞர் அவர்கள். கல்வியில் சிறந்தது நமது அண்டை மாநிலம் கேரளா. அங்குள்ள மக்கள் ஒருவரை எந்த தொண்டு செய்யாமலும் எந்த தியாகம் செய்யாமலும் தலைவராக ஏற்றுக்கொள்வதில்லை. நாமோ கல்வியில் 2வது இடத்தில் உள்ளோம். நாம் ஒருவரை எந்த சமூக பணி செய்யாமலும் சமூக தொண்டு செய்யாமலும் தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம். உதாரணம் விஜய் அவர்கள். அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு ஏதாவது சமூக பணி செய்தாரா, சமூக தொண்டு செய்தாரா? மாநாட்டில் பேசினீர்களே, நாங்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே மக்களை வீடு வீடாக சந்தித்தோம் என்றீர்களே, இதுதான் சந்திப்பா? பெரம்பலூர் வந்தீர்கள், மக்களை சந்திக்காமலே போனீர்களே, இதுதான் சந்திப்பா? நடிகர் லாரன்ஸை எடுத்துக் கொள்ளுங்கள். எத்தனையோ ஏழை எளிய ஊனமுட்ட மாணவ மாணவிகளை படிக்க வைத்துள்ளார். நடிகர் சூர்யாவை எடுத்துக் கொள்ளுங்கள். எத்தனையோ ஏழை எளிய மாணவ மாணவிகளை படிக்க வைத்துள்ளார். உதாரணம், நம்ம கவுல்பாளையத்தில் ஒரு கல்லுடைக்கும் தொழிலாளி மகனை இலவசமாக டாக்டருக்கு படிக்க வைத்துள்ளார். அது மாதிரி ஏதாவது விஜய் செய்தாரா? அவர் அரசியலுக்கு வரக்கூடாது என்று சொல்லவில்லை. எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்தவர்களுக்கும் தம்பி கமல் அவர்களுக்கும் என்னை மேடையில் பேச வைத்த பெரம்பலூர் சட்டமன்ற மதிப்பிற்குரிய பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சருடைய உதவியாளர் ஹரி அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.